அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். ஆனால் பல்வேறு செய்தி வந்திருக்கு. அதில் முக்கியமான சில செய்திகள் குறித்து பார்ப்போம். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக ஜோசப் விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்து பதவி ஏற்றிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் அதாவது சுதந்திரத்துக்கு பிறகு பல்வேறு ஆளுமைகள் முதலமைச்சராக பதவியேற்றிருக்காங்க. ஐயா ஓமாந்தூரார் தொடங்கி அதன் பிறகு கர்ம வீரர் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் கனவு ஆட்சியாக இருந்துட்டு இருக்கு. அவருடைய ஆட்சி காலம் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்காக கனவாக இருக்குது. அப்படி காமராஜர் ஐயா ஆட்சி அமைஞ்சிருந்தார். அதன் பிறகு அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து ஆட்சியில் இருந்தார். கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்தாங்க, எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாங்க, செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க. இவங்க எல்லாருமே மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் போராடி, இதில் சிலர் மேலே வந்து நமக்கு பல்வேறு குற்றச்சாட்டுகளோ விமர்சனமோ மாற்று கருத்தோ இருக்கலாம். ஆனால் மக்களோடைய இருந்து களத்தில் நின்று போராட்டங்களுக்கு சென்று சிறை சென்று முதலமைச்சராக இருந்தாங்க. அந்த வரிசையில் கட்சி தொடங்கி 2 வருடத்தில் பெருமளவில் மக்களை எதுவும் சந்திக்காமல், அதாவது மக்களோட போராட்டங்களில் பெருசாக அவர் வந்து கலந்துக்கிட்டது கிடையாது. மக்களுக்காக இது வரைக்கும் சிறை போனது கிடையாது. மக்களோட அவர்களுக்கு நேரடி கனெக்ட் கிடையாது. அதாவது சினிமாவில் இருந்தாங்க, அதன் பிறகு அரசியலில் 2 ஆண்டாக இருந்தாங்க. பரப்புரைக்கும் பெரிய அளவில் போகலை, பல்வேறு மாவட்டங்களுக்கு அவர் பரப்புரையே போகலை. அப்படி இருந்தும் அவர் வந்து 2 ஆண்டுகளில் முதலமைச்சராக இன்றைக்கி பதவியேற்றிருக்கிறாரு. அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருந்தது அவர் முதலமைச்சராக ஆனோனே. ஏன்னா எதிர்பார்ப்புகளை விட பல்வேறு இடையூறுகள் இருந்தது. கடந்த 1 வாரமாக பிரேக்கிங் நியூஸாகவே தான் இருந்துகிட்டு இருந்தது. ஆட்சி அமையுமா அமையாதா, யார் ஆதரவு கொடுக்க போகிறாங்க, அப்படி இருக்க சூழ்நிலையில் அவர் யாரை தீய சக்தி அப்படின்னு சொன்னாரோ அவருடைய கூட்டணியில் இருந்த மற்ற கட்சியினர் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி அவர் வந்து முதலமைச்சராக ஆக்கியிருக்கிறாங்க. ஆட்சிக்கு வந்தோடனே முதல் 3 கையெழுத்து போட்டிருக்கிறாரு. எப்படின்னு பார்த்தோம்னா, சிங்கப்பெண் அதிரடி பாதுகாப்பு படை அப்படின்னு ஒரு திட்டமும், 200 யூனிட் மின்சாரம் வழங்கும் திட்டம், அடுத்து வந்து போதைப்பொருள் தடுப்பு படை ஒன்று அமைக்கிறோம் அப்படின்ட்டு. இதில் இந்த சிங்கப்பெண் அதிரடி படைங்கிறது வரவேற்கக்கூடிய விஷயம் தான். ஏன்னா இன்றைக்கி வந்து பெண்கள் வன்கொடுமைங்கிறது மிக அதிகமாக போயிட்டுருக்கு. அது எந்த ஆட்சி வந்தாலும் அது வந்து தொடர்கதையாக இருந்துகிட்ருக்கு. ஏன் இப்போ தேர்தல் முடிஞ்சு கடந்த 1 வாரத்திலேயே ஏகப்பட்ட பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு. செய்திகளில் நம்ம பார்த்துருக்குறோம். அது ஒரு வரவேற்கக்கூடிய திட்டம். அடுத்து வந்து 200 யூனிட் மின்சாரம் தருவேன் அப்படிங்கிறத ஒரு முரண்பாடு இருக்குது. அவர் வந்து எப்படி இதுக்கு முன்னாடி இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும் 1000 ரூபாய் அப்படின்னு மாற்றினாங்களோ, இவர் என்ன பண்ணிட்டாருன்னா தகுதி வாய்ந்த குடும்பங்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் மாதம் அப்படின்னு சொல்லியிருந்தார். மாதம் அப்படின்னு. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா 500 யூனிட்டுக்கு கீழே குறைவாக பயன்படுத்துகிற குடும்பங்களுக்கு மட்டும் 200 யூனிட் மின்சாரம் சொன்னார். அப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழுந்தது. அப்போ 500 யூனிட்டுக்கு மேலே போகிறவங்களுக்குலாம் ஏற்கனவே இருந்த 100 யூனிட் இலவச மின்சாரம் பொருந்துமா பொருந்தாதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்தது. மாதம் 200 யூனிட் இலவசம் தரேன்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும், அதாவது 2 மாதத்துக்கு ஒரு முறை, ஏன்னா மாதம் மின் ரீடிங் எடுக்கணும் அப்படிங்கிறது மக்களோட கோரிக்கையாக இருக்குது. இவரும் அதை தொடர்ந்து தான் மாதம் 200 யூனிட் இலவசம் சொன்னார். இப்போ 2 மாதங்களுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லிக்கிறாரு. 500 யூனிட் கீழே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இலவசம், மேலே இருக்கிறவங்களுக்கு கிடையாது அப்படிங்கும்போது ஒரு பெரிய குழப்பங்கள் இருந்தது. இப்போ மின்சார வாரியத்தில் அதுக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. இல்லை 500 யூனிட் இப்போ மேலே போகிறவங்களுக்கு 100 யூனிட் இலவசம் கொடுத்துருவோம் அப்படின்னு. இப்போது அடுத்தது வந்துடுறேன். இவர் வந்து அடுத்து வந்து போதைப் பொருள் தடுப்பு படை ஒன்று உருவாக்குறேன்னு சொல்கிறோம். அது பெரிய அளவில் நம்ம வரவேற்கலாம். ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் சாராயம் தறிகட்டு ஓடிட்டுருக்கு. அதை தொடர்ந்து இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா இந்த குட்கா, பான் மசாலா, புகையிலை, கூலிப்பு, ஆன்ஸு, இந்த தாக்கம் ஒரு பக்கத்து அதிகமாக இருக்குது. அடுத்தது கஞ்சா பயன்பாடு மிக அதிக அளவில் தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா அதோட அப்டேட்டட் வெர்ஷனா இன்னும் என்ன பார்த்தோம்னா என்னென்னமோ போதைப் பொருள்லாம் சொல்கிறாங்க, இந்த மெத்தப்பட்டைன்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதையெல்லாம் தடுக்க வேண்டிய பொறுப்பு திரு விஜய் அவர்களுக்கு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி போதையின் பாதையில் தமிழ்நாடு போயிட்டுருக்கு. அவருக்கும் தெரியும். ஏன்னா அவர் அதையும் பரப்புரையில் சொல்லியிருந்துக்கிறாரு. எப்படின்னா பயன்பாடெல்லாம் தாண்டி எங்கேயாவது வெளியில் போகிறோம்னா கூட கையோட மது பாட்டில் கொண்டுட்டு போகிற ஆட்களும் இங்கே அதிகமாயிட்டாங்க. ஏன்னா முன்னாள் முதல்வர் சொல்லியிருந்தாரு, போதையின் பாதையில் செல்லாதீங்க, தமிழ்நாடு வந்து போதையின் பாதையில் இருக்கு, உங்கள் அப்பாவா கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாம். அடுத்து இந்த மெத்தப்பொட்டைனோட பயன்பாடு அதிகமாக இருக்குது. இதையெல்லாம் அவர் தடுத்து நிறுத்தணும். அதை நம்ம வரவேற்கலாம். ஆனால் இதற்கு நடுவில் அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. அதாவது கோரிக்கையாக வச்சுக்காரு மக்களுக்கெல்லாம். என்னன்னா, நான் வந்து உங்களோட உங்கள் விஜய் நான் இதெல்லாம் வந்து நிறைவேற்றுவேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, பர்மிஷன் கொடுங்க, ப்ளீஸ் எஸ்கியூஸ் மீ, நான் வந்து இதெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, இல்லைங்க 10 லட்சம் கோடி கிட்ட கடன் வச்சுக்கதா சொல்கிறாங்க, கஜானாவை வலிச்சு தொடச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இல்லைக்கு வந்து பார்த்தா தான் தெரியுது ஒன்றுமே இல்லை, இன்னும் மட்டும்தான் உள்ளே போய் இன்னும் தீவிரமாக பார்க்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறாரு. இதையெல்லாம் உள்ளே போய் தான் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. ஏன்னா போன பட்ஜெட்லேயே சொல்லிட்டாங்க தமிழ்நாட்டுக்கு எந்த அளவில் கடன் இருக்குது அப்படிங்கிறது. அதை தாண்டி
பரப்புரையில் நாம் தமிழர் கட்சி முக்கியமாக இதை தான் எடுத்து வச்சாங்க. 9.5 லட்சம் கோடி கடனில் இருக்க தமிழ்நாடு எங்கேருந்து இலவசம் கொடுப்பாங்க, எங்கேருந்து மாதம் மாதம் 2000 கொடுப்பாங்க, எப்படி இந்த இலவச பொருட்கள்லாம் கொடுக்கறதுக்கு பணம் வரும் அப்படிங்கிற கேள்வியை தான் நாம் தமிழர் கட்சி அப்புறம் மற்ற எதிர்கட்சியெல்லாம் முன் வச்சாங்க. விஜய் அவர்கள் கையெழுத்து போட்டு முடிச்சோடனே ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாரு. அந்த பதிவில் வந்து சொல்லியிருக்காரு, நாங்கள் தான் பட்ஜெட்லேயே 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு சொல்லிட்டோமே, ஏன் மக்களை ஏமாத்துறீங்க. அதுதான் இது எல்லா மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது. இன்னைக்கு வந்து தமிழ்நாடு கடனில் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அப்படி தெரிஞ்சு இருந்தும் நீங்க எப்படி இலவச அறிவிப்பை கொடுத்தீங்க? அப்படி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட வேற ஏதாவது திட்டங்கள் இருந்திருக்கணும். இந்த இலவசங்கள்லாம் கொடுக்குறதுக்கு இந்த கடனையும் தாண்டி நான் அந்த பொருளாதாரத்தை இப்படி எப்படிலாம் உயர்த்த போறேன், இந்தந்த திட்டங்களை கொண்டு வர போறேன். இப்போ மதுவை ஒழிக்கணுங்கிறது தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு கோரிக்கையா இருக்கு. அப்போ மதுவை மூடிட்டீங்க, மதுக்கடையை மூடிட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான தமிழ்நாடு அரசுக்கான முக்கியமான இன்கம் சோர்ஸ் இந்த மதுக்கடை தான். அப்போ அதையும் மூடிட்டா எங்க இருந்து இந்த வருவாயை பெருக்குவீங்க? எப்படி லாட்டரியை மறுபடியும் கொண்டு வந்துருவீங்களோ அந்த பயம் இருக்கு இல்லையா மக்களுக்கு. ஏன்னா லாட்டரியோட குடும்பம் அங்கே இருக்கிறாங்க அந்த பதவியேற்பு நிகழ்வில். அப்படிங்கும்போது அந்த பயமும் இருக்கு. அப்போ என்னெல்லாம் செய்ய போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் ஒரு கவலையும் இருக்கு. என்னடா இது இப்படி சொல்லிட்டாரு அப்படிங்கிறது. ஏன்னா மாசம் மாசம் சொல்லிட்டு பேக் அடிச்சிட்டாரு. அடுத்தது வந்து பார்த்தோம்னா இந்த பதவியேற்பு நிகழ்வுல பெரிய மரபு மீறல் நடந்திருக்கு. எப்படின்னா தமிழ்தாய் வாழ்த்தை தான் முதல்ல ஒளிபரப்புவாங்க, அதை தொடர்ந்து தான் தேசிய கீதம் இதெல்லாம் நடக்கும். தமிழ்நாடு அரசு நிகழ்ச்சி அப்படின்னாவே முதல்ல தமிழ்தாய் வாழ்த்துல இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஆனா இங்க மூன்றாவதாக தான் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டிருக்கு. அதுக்கு இன்னைக்கு வந்து இவருடைய ஆட்சி அமைவதற்கு முக்கிய காரணமா இரண்டாவது ஆளா போய் ஆதரவு கொடுத்த கம்யூனிஸ்ட் இன்னைக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து நீங்க பண்ணிக்கிற ரொம்ப தப்பு, இப்படிலாம் பண்ணக்கூடாது, நீங்க இதெல்லாம் செய்யற மாதிரி இருந்தீங்கன்னா எப்படி நாங்கள் ஆதரவை கண்டினியூ பண்றது? நாளைக்கு எம்எல்ஏவோட பதவி ஏற்பு இருக்கு, அங்கேயாவது ஒழுங்கா தமிழ்தாய் வாழ்த்தை முதல்ல போடுங்க அப்படின்னு கம்யூனிஸ்ட் தரப்புல இருந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. இப்போ இந்த தமிழ்தாய் வாழ்த்து இதுல பாடப்படாம போனதுக்கு காரணம் நான் இல்லை, இது வந்து ஆளுநர் மாளிகையோடது, அவங்க தான் இதுக்கான பிளானிங் எல்லாமே பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இவர் ஒதுங்கிக்க முடியாது. ஏன்னா ஆளுநர் மாளிகையோட ஏற்பாடா இந்த நிகழ்வு இருந்தாலுமே இவருக்கு அந்த புரோட்டோகால் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த ஐட்டனரி கொடுத்துருப்பாங்க. என்னென்ன பண்ண போறோம், எத்தனை மணிக்கு தொடங்குது, அடுத்து என்ன. ஏன்னா இப்போ இவர் வந்து ஒரு 3 கோப்புகளில் கையெழுத்து போட்டுருக்காரு. அதெல்லாம் இவர் சொல்லாமையே செஞ்சாங்க. நிகழ்ச்சி நிரல் இவர் கைக்கு வந்திருக்கும், என்னென்ன வரப்போகுது அப்படிங்கிறது. அப்போ இவர் பார்த்துட்டு இவர் பேசியிருக்கலாமே. ஏன் தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்துல இருக்கு? தமிழ்நாட்டில் நடக்கிற ஆட்சி, தமிழகத்தோட ஆட்சி, தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சி, நீங்க முதல்ல போடுங்க. ஒரு தமிழரோட ஆட்சி எடுத்துக்கலாம், அப்போ முதல்ல வைங்க அப்படின்னு இவர் பேசியிருக்கணும். இது ஒரு மிகப்பெரிய மரபு மீறல் தான். ஏன்னா காலங்காலமாக தமிழ்தாய் வாழ்த்துல தான் இங்கே தமிழ்நாட்டில் எல்லா நிகழ்ச்சியும் தொடங்கிட்டு இருக்கு. முதல் நிகழ்வே தவைக்கா கட்சி ஆட்சிக்கு வந்தோடனே முதல் நிகழ்விலேயே தமிழ் புறக்கணிக்கப்பட்டிருப்பது பெரிய ஒரு விவாதத்தை கிளப்பியிருக்கு. தமிழ் ஆர்வலர்கள் எல்லாருமே மிகுந்த கவலைக்குள்ளாயிருக்காங்க. இன்னும் மட்டும் என்ன பண்ண போறாங்க? முதல் நாளே முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க. முதல் நாளே இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்களே, அடுத்தடுத்த தமிழுக்கு என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தமிழ் ஆர்வலர்கள் எல்லாருமே அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. இந்த மரபு மீறல்ங்கிறது இதற்கு முன்னாடி கருணாநிதி அவரோட காலத்தில் இருந்தது. எப்படின்னா அதாவது ஒரு பதவியேற்பு நிகழ்வு, இது வந்து ஒரு அரசு நிகழ்வு. இங்கே வந்து கட்சி கொடி எங்கேயும் பயன்படுத்தக்கூடாது, கட்சி அடையாளங்கள் எங்கேயும் இருக்கக்கூடாது, அடுத்து குடும்ப உறுப்பினர்கள் அதிகமாக இருக்கிறது, இந்த மாதிரியான குற்றச்சாட்டு கருணாநிதி அவரோட காலத்தில் இருந்தது. அதற்கு அடுத்து கருணாநிதிக்கு அப்புறம் திரு விஜய் அவர்களுடைய இந்த பதவியேற்பு விழால தான் இந்த மாதிரியான சிக்கல்கள் வந்திருக்கு. இப்படி பல்வேறு சிக்கல்கள். இப்போ இந்த 200 யூனிட் இலவசம் கொடுக்க போறார் இல்லையா, இதற்கே பார்த்தோம்னா வருஷத்துக்கு அதாவது 1730 கோடி ரூபாய் மிக அதிகமாக தேவைப்படும். ஏற்கனவே இருக்கிற தொகையோட அதிகமாக தேவைப்படும். அப்போ இதற்கான இன்கம் சோர்ஸ் என்ன அப்படிங்கிற நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அடுத்து இன்னும் நிறைய சிக்கல்கள் இருக்கு, நம்ம போக போக அதை பற்றிலாம் பல்வேறு பிரச்சனை சிக்கல் மத்தியில் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து பதவியேற்றிருக்காரு. திடீர்னு பார்த்தா விஜய் அவர்கள் ராஜினாமான்னு ஒரு பதிவு. என்ன ஆச்சு ராஜினாமா? அதாவது அவர் வந்து 234 தொகுதியில் நாம தான் ஜெயிக்கிறோம் நண்பா நண்பீஸ், கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நம்ம தான் ஜெயிக்கிறோம்னு சொல்லியிருந்தாரு. அப்படி இருக்கிறவர் ஏன் வந்து 2 தொகுதியில் நிற்கிறாரு? ஏன் அவருக்கு அந்த ஒரு பயம் இருக்கு? பயம் இருந்தால் தானே அந்த மாதிரி 2 இடத்துல நிற்பாங்க அப்படிங்கிற கேள்வி மக்கள் மத்தியில் இருந்துச்சு. இப்போ நீங்கள் ஒருவேளை 2லையும் ஜெயிச்சிட்டா தேவையில்லாத ஒரு தேர்தல் வருமே அப்படிங்கிற கேள்வியை முன்னரே மக்கள் எழுப்பியிருந்தாங்க. இப்போ அதுதான் நடந்திருக்கு. அவர் வந்து திருச்சி கிழக்கு மற்றும் சென்னை பெரம்பூர் இப்படி 2 தொகுதியில் அவர் நின்று 2லையுமே எம்எல்ஏ ஆகிட்டதுனால ஏதாவது ஒரு பதவியை அவர் வந்து ராஜினாமா செய்யணும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, என்ன யோசிச்சிருப்பாருன்னா, பெரம்பூர்னா சென்னைக்குள்ளரே இருக்கு, போயிட்டு வந்துடலாம், இந்த அப்படி ஈஸியாக அப்படி போயிட்டு வந்துடலாம். திருச்சி கிழக்குனா மறுபடியும் விமானம் ஏறி அங்கே போய் இறங்கணும். விமான நிலையத்துக்கு போனால் பத்திரிகையாளர் நிற்பாங்க, அங்கே போய் இறங்குற இடத்துல பத்திரிகையாளர் நிற்பாங்க, அப்புறம் தொகுதிக்குள்ளே போயிட்டு வரணும். அதை தவிர்க்கலான்னு நினைச்சாரோ என்னமோ தெரில, திருச்சி கிழக்கில் ராஜினாமா பண்ணிக்கிறார். இப்போ திருச்சியை பொறுத்த வரைக்கும் திருச்சி நகரத்துக்குள்ளார அவங்களுக்கான பெரிய ஆதரவு கிடையாது. ஏன்னா திருச்சி மேற்கில் தாவேக்கா ஜெயிக்கல, திமுக தான் ஜெயிச்சிருக்கு.
மேற்கும் கிழக்கும் பக்கத்துக்கு தொகுதி. இன்னும் சொல்லப்போனால் ரெண்டும் ஒன்றா மெரிஜாக தான் இருக்கும். 2 தொகுதியுமே ஒரு தெருவுக்குள்ளார பாதி தூரம் திருச்சி கிழக்கு தொகுதி, பாதி தூரம் மேற்கு தொகுதி. இப்படி இருக்கக்கூடிய இடத்துல மேற்கில் அவங்க தோற்றுருக்காங்க, கிழக்கில் இவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னா அதற்கான காரணம் நமக்கு பிடிச்ச நடிகர் இல்லை அவருடைய கொள்கையை பிடிச்சோ ஏதோ ஒரு வகையில் விஜய் இங்கே நிற்கிறாரு அப்படிங்கிறதுனால மக்கள் வாக்கு செலுத்தி அவர் வெற்றி பெற வச்சாங்க. அப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கி வந்து அவர் ராஜினாமா பண்ணுறாரு. இது தேவையில்லாத பொருட்செலவு தான். ஏன்னா இப்போ 3 மாதத்தில் இப்போ அங்கே ஒரு இடைத்தேர்தல், ஒரு தேர்தலை சந்திக்க மீண்டும் ஒரு தேர்தலை வைக்கணும் மறுபடியும். இதுக்கு வந்து தேவையில்லாத சுமை தான் இது. எலெக்ஷன் கமிஷனுக்கும் இது தேவையில்லாத வேலை, மக்களுக்கும் இது வந்து இந்த பொருளாதார செலவுலாம் எங்கே போய் சேரும்? நம்மளோட வரி பணத்தில் இதெல்லாம் வந்து அவங்க காம்பன்சேட் பண்ணி ஆகணும். அப்படி இருக்கும்போது இது எதிர்பார்த்தது தான். அவர் ஜெயிச்சிட்டாங்க, 2லையுமே அவர் ஜெயிச்சிட்டாருன்னு ஏதோ ஒரு தொகுதியை இடைத்தேர்தல் வரும்னு எதிர்பார்த்தோம். அது திருச்சி கிழக்கில் வந்து நின்றுருக்கு. மற்ற எல்லா கட்சியிலும் இப்போ தேர்தல் தயாராகணும், மக்கள் தேர்தல் தயாராகணும், அரசு நிர்வாகம் தேர்தல் தயாராகணும். பெரிய நிதி செலவு, நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய நிதி செலவு வந்து அந்த தேர்தலுக்கு வந்து தயாராகி கொண்டு இருக்குது. இன்னொரு தரப்பு வந்து இங்கே கட்சியை 2ஆக பிளந்துக்கிட்டு இருக்கு, இங்கே வந்து என்ன நடக்க போதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி அந்த கட்சியோட தொண்டர்கள் வந்து மிக பயங்கரமாக இருக்காங்க. 2 பக்கமும் போயிட்டு இருக்கு ஆலோசனை எல்லாம். அதிமுகவுடைய நிலைமை என்ன நினைக்கிறீங்க? அதிமுகலன்னா தொடர்ச்சியாக தோல்விகள் வந்துட்டு இருக்கு. அதிமுகவோட தலைமையில் எடப்பாடி அவர்களோட தலைமையில் தோல்விகள் நடந்துட்டு இருக்கு. இந்த தோல்வியெல்லாம் அவர் வந்து ஒரு வின்னிங் ஸ்ட்ராட்டஜி எதுவுமே கிரியேட் பண்ணலை, அதற்கான எந்த ஒரு வியூகமும் வகுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு திரு சிவி சண்முகம் அவர்களோட தலைமையில், சிவி சண்முகம் அப்புறம் விஜயபாஸ்கர் இன்னும் சிலரெல்லாம் சேர்ந்துக்கிட்டு போர்க்கொடி தூக்கி இருக்கிறாங்க. இங்கே ஐயா எடப்பாடி அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டம் நடக்குது, அந்த பக்கம் சிவி சண்முகம் ஐயாவோட தலைமையில் ஒரு கூட்டம் நடக்குது. இவங்க சிவி சண்முகம் தலைமையிலான ஒரு அணி வந்து ஒரு 35 எம்எல்ஏக்களை தன்வசம் வச்சிருக்கதாகவும், இவங்க தாவேகா பெரும்பான்மையை நிரூபிக்கும் போது இவர்கள் எல்லாரும் தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபடுது. ஒருவேளை இவங்கெல்லாம் இந்த 35 எம்எல்ஏவும் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுக்க போறாரு விஜய் அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபடுது. ஏன்னா இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா வெகு சிலர் தான் அமைச்சராக பதவி, அமைச்சர்கள் தான் மொத்தம். ஆமாம், அதுலேயும் பெரிய கான்ட்ரவர்சியெல்லாம் இருக்குது. ஏன்னா திரு ஆதவ அர்ஜுனா அவர்களை அமைச்சராக அவர் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுக்கிறாங்க. ஆதவ அர்ஜுனா அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் வந்திருந்தாங்க. எப்படின்னா ஆதவ் அவர்களுடைய மாமியார் திருமதி லீமா ரோஸ் அவர்கள் அதிமுக சார்பாக லால்குடி சட்டமன்றத்தில் நின்று லால்குடி தொகுதியில் எம்எல்ஏவாக ஜெயிச்சவங்க, அதிமுகவை சேர்ந்தவங்க. அந்த பதவியேற்பு விழாக்கு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு அழைப்பே கிடையாது, ஆனால் வந்து நாங்கள் கேட்டால் என்ன சொல்கிறாங்க, மாமியாருங்கிற அடிப்படையில் வந்தேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திரு மார்ட்டின் அவர்கள் லாட்ரி சாம்ராஜ்யம் இந்தியாவில் பரவி இருக்கிறதுக்கு காரணமான, தமிழகத்தில் பரவி இருந்ததற்கு காரணமான ஐயா திரு மார்ட்டின் அவர்கள், அவரும் அந்த பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார். அவர் என்ன அடிப்படையில் வந்தார்னா, என் மருமகன் எம்எல்ஏ பதவியாக, அதுக்காக நான் வரேன். அப்படி பதவியேற்பு அன்னைக்கே உள்ளே வந்தவங்க அடுத்து என்ன செய்வாங்க அப்படிங்கிற கேள்வி பொதுமக்கள் மத்தியில் இருந்துச்சு. இதுக்கு வலு சேர்க்கும் விதமாக புதுச்சேரியில் இருக்கக்கூடிய லட்சிய ஜனநாயக கட்சியோட தலைவர் எம்எல்ஏ திரு சார்லஸ் மார்ட்டின் அவர் என்ன பேட்டி கொடுத்துருக்காருன்னா, விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், ஆனால் பத்திரமா பார்த்துக்கோங்க, இவர் ஆதவ் வந்து கமிஷன் கரெக்ஷன்லாம் ஈடுபடுவார், அவர் கலெக்ஷன் பண்ணுறதுல பெரிய ஆள், பார்த்து கவனமாக வச்சுக்கோங்க அப்படின்னு அவர் வரை இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அப்போ மக்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சு, என்னடா இது கொஞ்சம் பேர் தான் அமைச்சராக பதவியேற்றிருக்காங்க, அதுலேயே இவ்வளோ கான்ட்ரவர்சி இருக்கே அப்படின்னு இருந்த சூழ்நிலையில் சரி ஏன் மற்றவங்களுக்குலாம் ஒன்று அமைச்சர் பதவி கொடுக்கலன்னு பார்த்தா இதற்காக தான் ஹோல்டு பண்ணி வச்சுக்கிறார். வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஆமாம், இப்போ காங்கிரஸ் 5 சீட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, காங்கிரஸ் ராகுல் காந்தி பப்பு வேற வந்து உட்காந்துட்டாரு. இப்போ அவங்க ஏதாவது ஒன்று எதிர்பார்ப்பாங்க, அவங்களுக்கு ஒரு அமைச்சர். செல்வப்பிரந்தைய வெளிப்படையாகவே சொல்லிட்டாரு, முதல் கட்டமாக அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க, 2ஆம் கட்டத்தில் நாங்கள் எதிர்பார்க்குறோம் எங்களுக்கான அமைச்சர் வருவாங்க. மொத்தம் 5 சீட்டு கொடுத்துருக்காங்கல்ல, 5 அவங்க காங்கிரஸோட சொந்த ஓட்டு வாக்கை பயன்படுத்தி ஜெயிச்சு அவங்க வந்து 5 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. அதனால் அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் விசிகாவோ சிபிஐ சிபிஎம்மோ வந்து நாங்கள் வெளியில இருந்து தான் ஆதரவுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அந்த பக்கம் பஞ்சாயத்து முடிஞ்சுது. அவங்களுக்கு வந்து இந்த பதவியெல்லாம் வேணாம், மற்றது மட்டும் அவங்க என்ன வேணுமோ அதை பேசிக்குவாங்க, அது அவங்களோட முடிவு. அப்போ இந்த பக்கம் 35 எம்எல்ஏ கொண்டு வராங்க இல்லையா, இவங்க அமைச்சரவையை எதிர்பார்த்து தான் வராங்க. அப்போது நீங்கள் என்ன சொன்னீங்க, ஃபஸ்ட்டு திமுகவை உங்களுடைய பரப்புரையில் முழுசாக போட்டு அடிச்சிங்க. ஃபஸ்ட்டு திமுக, அப்புறம் பிஜேபி, அதன் பிறகு திமுக மட்டுமே அடிச்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் லைட்டாக எல்லாருமே வந்து என்னங்க பிஜேபியை பேசவே மாட்டேங்கிறான்னு சொன்னோனையும் அப்படியே லைட்டாக பிஜேபியை தொட்டுக்கிட்டாரு. அதன் பிறகு இவங்களோட கூட்டணி பேச்சுவார்த்தை ஓடிட்டு இருந்துச்சு தாவேகாவுக்கும் அதிமுகவுக்கும். அதில் உடன்பாடு இல்லைன்னு தெரிஞ்சு இனிமே வரவே வராதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதிமுகவை கடைசி 1 வாரம் 10 நாள் பரப்புரையில் மட்டும் தாக்கி பேசினார். ஆனால் நம்ம முன்னாடியே கட்சி தாவல் தடை சட்டம் பற்றி பேசணும். இப்போ 35 எம்எல்ஏகள் மாறுறாங்கன்னா அங்கே கட்சி தாவல் தடை சட்டம் வந்து செல்லுபடியாகாதான்? இல்லை, இது செல்லுபடியாகாது. ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிற எம்எல்ஏவோட எண்ணிக்கையில் 3/2 பங்கு இந்த பக்கம் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இவங்க மேலே தடை சட்டம் பாயாது. அப்போது இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா,
இவங்க எல்லாருமே வந்து அமைச்சரவை எதிர்பார்த்து வராங்க. நீங்கள் சொன்ன அந்த ஊழல் சக்தி அதிமுக, அந்த ஊழல் சக்தியில் இருந்தவங்க, ஏற்கனவே அமைச்சரவா பதவியை வகித்தவங்க, அந்த ஆட்சியில் இருந்தவங்க மறுபடியும் இப்போ உங்ககிட்ட வராங்க. இது என்ன நடக்குது? இங்கே நாங்கள் வேற மிஷின்லாம் வச்சுருக்கோம். அதான் இந்த வாஷிங் மிஷின் என்ன லோடு கெப்பாசிட்டி, அதோட வெயிட் எவ்வளோ? மத்தியில் ஆள்ற பாஜக பெருசாக வச்சிருக்காங்க, யார் வந்தாலும் உள்ள வாஷ் பண்ணி என்ன தொழில்நுட்பத்தில் அந்த வாஷிங் மிஷின் வச்சிருக்காங்கிறது ஒரு புதிராகவே இருக்கு. ஏன்னா யார் வந்தாலும் போட்டு வெளுத்து எடுத்துருது. மக்களுக்கும் இதெல்லாம் வெளுத்துக்கிட்டு இருக்குது. இப்போதான் இவங்களோட சாயம்லாம் வெளுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். என்ன நடக்க போகுது? இந்த அதிமுக எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவிச்சதுக்கு அப்புறம் யாராருக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறாரு அப்படிங்கிறது தெரிய வரும். பல்வேறு செய்திகள் குறித்து பார்த்தோம். மீண்டும் அரசியல் அரங்கத்தில் சந்திப்போம். நன்றி. நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.